நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச the most common tablet தான் விட்டமின் இ. இது நிஜமாவே நம்ம ஸ்கின்னுக்கும் ஹெல்த்துக்கும் ஹெல்ப் பண்ணுதா? அப்படி பண்ணுச்சுன்னா இதை எவ்வளோ டோஸ் ஒரு நாளைக்கு நம்ம எடுத்துக்கணும், யாரெல்லாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட நேம் சுபிக்ஷா. நான் ஒரு மெடிக்கல் இன்டர்ன். இந்த சேனலில் ஸ்கின், ஹேர், ஹெல்த் இதெல்லாம் எப்படி கேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கண்டென்ட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த சேனலும் இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். விட்டமின் இ அப்படிங்கிறது சிங்கிள் சப்ஸ்டன்ஸ் கிடையாது. இட் இஸ் அ ஃபேமிலி ஆஃப் காம்பவுண்ட்ஸ். இதில் முக்கியமாக 2 டைப் இருக்குது. ஒன்று டோகோஃபெரால்ஸ், இன்னொன்று டோகோரெட்டினால்ஸ். இந்த 2 டைப்புமே இன்னுமே 4 சப் குரூப்பாக பிரியுது, லைக் ஆல்ஃபா, பீட்டா, காமா, டெல்டா அப்படின்னு. ஆனால் இதில் ஸ்டார் ஆஃப் த ஷோவே ஆல்ஃபா டோகோஃபெரால்ஸ் தான். இதுதான் இருக்கிறதுலையே த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்ம்னு சொல்லலாம். இது எதனால் இவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா நம்ம பாடி இந்த ஃபார்மை தான் அதிகமாக அப்சர்வ் பண்ணி யூஸும் பண்ணுது. அண்ட் மோரோவர் இது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ நம்ம பாடியில் இருக்க செல்ஸ் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதனால தான் மார்க்கெட்டில் விற்கிற விட்டமின் இ டேப்லெட்ஸில் ஆல்ஃபா டோகோஃபெரால் அப்படின்னு மேலே எழுதியிருக்கும். ஸோ விட்டமின் இயோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பெனிஃபிட், இது வந்து ஒரு பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஆனால் இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது மற்ற ஆன்டி ஆக்சிடென்ட் கூடயும் சேர்ந்து வேலை செய்யும், லைக் விட்டமின் சி அண்ட் குளுட்டதைன். ரெண்டாவது பெனிஃபிட் என்னன்னா, இது ஃபேட் ஆக்சிடேஷனை ப்ரிவென்ட் பண்ணுது. நம்ம செல் மெம்பரேன் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்குது. லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் அப்படின்னு சொல்கிற அந்த கொலஸ்ட்ரால் டேமேஜ் ஆகாமலும் ப்ரிவென்ட் பண்ணுது. மூணாவது பெனிஃபிட், நம்ம பாடியில் எங்கேயாவது இன்ஃப்ளமேஷன் இருந்துச்சுன்னா அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் இதே ஹெல்ப் பண்ணுது. ஸோ உங்களுக்கு விட்டமின் இ டெஃபிஷியன்சி இருக்கா அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, ஒரு சில சைன்ஸ் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு சைன் என்னன்னா, உங்களுக்கு எனி விஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னா, லைக் உங்களோட ஐஸை மூவ் பண்ண முடியாமல் இருக்குது, எனி கைண்ட் ஆஃப் ரெட்டினல் டேமேஜ் இருக்குன்னா உங்களுக்கு விட்டமின் இ டெஃபிஷியன்சி இருக்கலாம். ரெண்டாவது, உங்களோட மசில்லாம் நீங்கள் ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இந்த டெஃபிஷியன்சி இருக்கலாம். மூணாவது, உங்களோட இம்யூன் சிஸ்டம் ரொம்ப வீக்காக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விட்டமின் இ டெஃபிஷியன்சி இருக்கலாம். இவ்வளோ முக்கியமான விட்டமின் இ எதுலேருந்து கிடைக்குன்னா, நம்ம டே டு டே எடுத்துக்கிற ஃபுட்லேயே ரொம்ப தாராளமாக நமக்கு கிடைக்கும். அதில் முக்கியமாக எந்தெந்த ஃபுட்டில் கிடைக்குங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நட்ஸ் அண்ட் சீட்ஸில் கிடைக்கும், லைக் ஆல்மண்ட்ஸ், பீனட், சன்ஃப்ளவர் சீட்ஸ் இதில் எல்லாம் தாராளமாக இருக்கும். ரெண்டாவது, வெஜிடபிள்ஸ் லைக் ஸ்பினாச், ப்ரக்கோலி, அவகேடோ, ஹோல் கிரைன்ஸ், நட்ஸ் இந்த மாதிரி ஃபுட்லையெல்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மூணாவது, ஆயில்ஸ் லைக் சன்ஃப்ளவர் ஆயில், சாஃப்ளவர் ஆயில் இந்த மாதிரி ஆயில்ஸ்லையும் விட்டமின் இ ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த விட்டமின் இயை எவ்வளோ டோஸ் ஒரு நாள் நீங்கள் எடுக்கணும்னா 15 mg பெர் டே ஃபார் அடல்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். இதுதான் ரெக்கமெண்டட் டயட்ரி அலவன்ஸும் கூட. பட் நீங்கள் மார்க்கெட்டில் விற்கிற விட்டமின் இ நீங்கள் பார்த்தீங்கன்னா 400 mg வரைக்கும்லாம் கூட இருக்கும். இந்த ஓகே, உங்களுக்கு அதை எடுத்துக்கணும்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. பட் 400 mgக்கு மேலே எக்ஸஸாக எடுத்துக்காதீங்க ஒரு நாளைக்கு. அதுக்கு மேலே எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் எடுத்துக்காதீங்க. நீங்கள் நார்மல் அமௌண்ட்டை விட எக்ஸஸான டோஸ் நீங்கள் எடுத்துக்க கூடாதுன்னா நீங்கள் சைட் எஃபெக்ட்ஸ் ஃபீல் பண்ணலாம், லைக் உங்களோட பிளட் தின்ன ஆரம்பிக்கலாம். இதனால உங்களுக்கு ப்ளீடிங் ரிஸ்க் வரலாம், டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் வரலாம், லைக் நாசியா, டைரியா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கூட வரலாம். ஏன் ரொம்ப எக்ஸஸாக எடுத்துக்கிட்டா லீத்தல் இஷ்யூஸ் கூட வரலாம். அட்லாஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த விட்டமின் இ வந்து ஒரு சில பேர் ஏஜிங்கை ஸ்லோ பண்ணுறதுக்காகவோ, இல்லை ஹார்ட் அட்டாக் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காகவோ, கேன்சர் வராமல் இருக்கிறதுக்காகவோ பெனிஃபிட் ஆகும்னு சொல்கிறாங்க. பட் இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸோ இல்லைன்னா சயின்டிஃபிக் ப்ரூவோ இப்போ வரைக்கும் நம்மக்கிட்ட இல்லை. ஸோ இந்த விட்டமின் இ ஸ்கின்னுக்கு நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதை விட நீங்கள் இன்டேக்காக நீங்கள் ஃபுட் வழியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட் நிறையவே இருக்கும் இதனால. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லெஃப்ட் சைடில் இருக்க வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள், அதுவும் உங்களுக்கு பிடிக்கும். ரைட் சைடில் அதுக்கு ரிலேட்டட்னா பிளேலிஸ்ட் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த சேனலில் இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.